ஹலோ எவ்ரிவான். இந்த வீடியோல நம்ம மெஹந்தி கோன் பண்றதுக்கான அந்த செலஃபோன் ஷீட் வந்து எப்படி கட் பண்றது ஈஸியான மெத்தட்ல அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மெத்தட் நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு செலஃபோன் ஷீட் எடுத்திருக்கேன். நான் இது ஒரு சப்ளையர் கிட்ட வாங்குறதுனால, அவங்க எனக்கு த்ரூ தி கொரியர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது, நமக்கு இந்த மாதிரி மடங்கி, ரொம்ப கசங்கி அந்த மாரி தான் வர மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி தான் உங்களுக்கு கிடைக்கும். அத நம்ம 3 அண்ட் 4 அது இப்போ ஃபோல்ட் பண்ணும்போது, அந்த ஷீட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல கிடைக்கலாம். ஸோ நீங்க வந்து பெட்டர் அது கொஞ்சம் நீட் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா கொஞ்சம் நீட் நீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாரி டபுளா வந்து மடக்கிக்கோங்க ஷீட்ஸ வந்துட்டு. அத நல்லா வந்து அ தேய்ச்சு விட்டுட்டு, அங்க ஒரு லைன் கொஞ்சம் திக் லைனா வர மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. தென் அத வந்து நம்ம அந்த நியூஸ் பேப்பர் மடிக்கிற மாரி அத ஒரு ஃபோல்ட், செகண்ட் ஃபோல்ட். திஸ் இஸ் த செகண்ட் ஃபோல்ட். ஸோ அத ஒரு ஃபோல்டா கன்வெர்ட் பண்ணிட்டு, அத வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த மார்க் வந்து நமக்கு கிளியரா தெரியணும் அப்படின்றதுக்காக, அத நல்லா வந்து தேய்ச்சு விட்டுக்கோங்க. தென் அத இன்னொரு ஃபோல்டு. நம்ம ஆஸ் யூசுவல் நியூஸ் பேப்பர் ஆர் பேப்பர்ஸ் எப்படி மடக்குவோமோ, அதே மாதிரி இதையும் மடக்கிக்கோ. நெக்ஸ்ட்டு இப்போதான் இந்த இந்த நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஷீட்ஸ் கட் பண்ண போறோம். நெறைய பேருக்கு பிகினர்ஸ் நான் பிகினரா இருக்கும்போது, எனக்கு வந்து அந்த அந்த நைஃப் நம்ம ஷெலஃபன் ஷீட் கட் பண்ற நைஃப் வந்து கட் பண்ணும்போதே எனக்கு கொஞ்சம் கரெக்ட்டா வராது. ஷீட்ஸ் வந்து ஒண்ணு ஒரு ஷீட் வந்து பெருசா சைட்ல போயிடும். இல்ல வந்து கோணல், மாணலா அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் பிகினரா இருக்கும்போது, போக போக எனக்கு கட் பண்ணும்போது தான் பழகுச்சு. பட் இந்த மெத்தட் வந்து நம்ம ஸ்லீக்காவும், அதாவது 4 சைட்ஸுமே கொஞ்சம் ஈக்குவலாவும் கட் பண்றதுக்காகவும், அதே மாதிரி ஸ்ட்ரெய்ட்டா எந்த ஒரு ஷீட்ஸும் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் காட்டியிருக்கேன். அந்த ஷீட்ஸ வந்து நமக்கு ஹாஃபா கட் பண்ண போறோம். ஸோ அத வந்து கரெக்ட்டா அந்த மெஷின்ல வந்துட்டு ஃபிட் பண்ணிட்டு, நம்ம வந்து இந்த பிளேட் வச்சு இது பண்ணோம் அப்டின்னா, அந்த ஷீட்ஸ் கட் ஆயிடும். தென் அது 2ஆ கடிச்சிடுச்சு. இப்போ இந்த ஷீட்ஸ எடுத்து இத உள்ள வச்சு நம்ம கட் பண்ண போறோம். ஸோ நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக 2 சைடு ஷீட்டுமே எடுத்து மேல பிடிச்சு, இப்போ நான் காட்டுற மாதிரி கரெக்ட்டா இருக்கா அப்படின்ற மாரி நீங்க இந்த மாரி செக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஷீட்ஸ் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அந்த வந்து அப்படியே எதுவும் பண்ணாம அப்படியே கீழ வச்சு கொஞ்சம் டைட்டா பிடிச்சிட்டு, தென் அந்த ஷீட்ஸ நம்ம கட் பண்ணலாம். இந்த கட் பண்ணியிருக்கிற ஷீட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த சைட்ல வந்து எவ்ளோ ஸ்லீக்கா வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ, இப்போ நமக்கு அந்த ஷீட் வந்து கொஞ்சம் கசங்கி தான் இருந்துச்சு. பட் நம்ம சைட்ல கட் பண்ண அந்த ஷீட்ஸ் வந்து அந்த எட்ஜ் வந்து எவ்ளோ ஸ்லீக்கா இருக்குன்னு பாருங்க. ஸோ, நம்ம கோன்ஸ் மேக் பண்ணும்போது இன்கேஸ் நம்ம அந்த ஸ்லீக்கா இருக்கிற சைடு விட்டுட்டு வேற சைடு பண்ணாலுமே, நமக்கு வந்து கோன் நல்லா ரோல் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். தென் சேம் மெத்தட்ல நான் அனதர் செட் ஆஃப் ஷீட்ஸ வந்துட்டு அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். தென் அனதர் செட் ஆஃப் ஷீட். இதுல வந்து நம்ம அ ஹாரிசான்டலாவும் வந்து நம்ம கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். வெர்டிகலாவும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கோணல், மணலாக போகாம. நீங்க ஒரு ஷீட்டா எடுத்து கூட பிகினரா இருக்கும்போது கட் பண்ணலாம். ஸோ அது இன்னுமே பிராக்டிஸ் பண்றது ஐ மீன் ஷீட் கட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், ஆம் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பழக பழக நம்ம அந்த நைஃப்ல யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ, டைம் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கோ, அத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஒண்ணு சொல்லணும். ஆனா, ஒரு சில பேர் வந்து அந்த நைஃப்ல ரொம்ப ஸ்லிக்கா கட் பண்ணுவாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாருக்கும்.
இந்த ஷீட்ல ரொம்ப கசங்கி இருக்கு. இந்த சைடு. ஸோ, இத வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஓப்ஸ்! சாரி கிளிக் கட் ஆயிடுச்சு. ஸோ, கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷீட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் கோன்ஸ் மேக் பண்ணும்போது, அ அதுக்கு கோன்ஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கிளையண்ட் சைடு எடுத்துட்டு போறோம் அப்டின்ட்டு இல்லாம, கிளையண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஷீட்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு, இந்த மாரி ஷீட்ஸ வந்துட்டு நம்ம பிராக்டிஸ் கோன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். அ இன்கேஸ் நம்ம கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்டின்றனா. ஸோ, இப்போ நமக்கு வந்து இந்த செட் ஆஃப் ஷீட்ஸ் வந்து ஸ்லீக்கா கெடச்சிருச்சு. நம்ம எவ்ளோ ஒரு கிளம்ப்ஸியான ஒரு ஷீட் எடுத்தோம், கசங்கி இந்த மாதிரி. இப்போ வந்து நீட்டா கட் பண்ணிட்டோம். எல்லாமே சேம் லென்த்ல வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ, ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஸோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நெறைய கன்டென்ட் வந்துட்டு தேங்க் யூ.